வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜெஸ்ஸியோட பரதநாட்டியம் மேக் ஓவர். இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. சென்டர் செக்ஷனில் ஹேர் எடுத்துட்டு அதில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கொண்டை கிடைக்கும் உங்களுக்கு தனியாக எலாஸ்டிக் வச்சது, அது போட்டு அப்படியே ஹேர் எல்லாம் கவர் பண்ணி மறுபடியும் ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுட்டேன். மாய்ஸ்சரைசர் மேக்கப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கும் உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நான் வந்து 2 to 3 டைம்ஸ் போடுவேன் மாய்ஸ்சரைசரு. பாப்பா ஃபேஸு, நெக்கு, ஹேண்ட்ஸு எல்லாத்துக்குமே போட்டு விட்டேன். நெக்ஸ்ட் எல்லோ பேண்ட் ஸ்டிக்கு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்பாஞ்சு வச்சுட்டு ரப் பண்ணி விட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வெட்டு ஸ்பாஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா பேன் கேக் அப்ளை பண்ணி விடணும். இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். காஜல் வந்து நம்ம எவ்வளோ டார்க்காக விடுறோமோ அது வந்து அவ்வளோ அழகாக தெரியும். நம்ம டான்ஸ் ஆடும்போது பாப்பாவோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நல்லா கிளியராக தெரியும். அதனால் நல்லா டார்க்காக விடுங்க. நம்ம ஐ ஷேடோக்கு யூஸ் பண்ணதே ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச்சாக ஷிம்மர் போட்டு விட்டோன்னா நல்லா க்ளோயிங்காக இருக்கும் ஃபேஸ் ஃபுல்லாக. ஜுவல்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக த்ரெட் கட்டி விட்டுட்டிங்கன்னா டான்ஸ் ஆடும்போது கீழே விழாமல் இருக்கும். ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.